ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சமீபத்தில் நொய்டாவில் ஆட்டோ எக்ஸ்போ 2023 நடந்தது. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் நடந்திருக்கு. குறிப்பாக நம்ம வந்து டிவிஎஸ் ஐக்யூப்லேருந்து எஸ்டி எப்போ பாஸ் வரும், எஸ்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எஸ்டியை பற்றின ஒரு தகவல் வந்து ஆட்டோ எக்ஸ்போ 2023ல் ஒரு டெமோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன மேட்டர், நமக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற சில தகவல் வந்து எஸ்டி ரிலேட்டடாக, டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி ரிலேட்டடாக பேச போகிறோம். ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வரப்போகுது அப்படின்றதும் நம்ம பேச போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சர்ப்ரைசிங்காக ஆம்பேர்லேருந்து நமக்கு வந்து ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரப்போகுது. ஒன்று இல்லை, 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோ எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அண்ட் சமீபத்தில் இன்னும் சில கமெண்ட்லாம் நான் பார்த்துருந்தேன். அதில் வந்து நீங்கள் குறிப்பாக இந்த டாக்ஸேஷன் இருக்குல்ல, இந்த க்ரீன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான டாக்ஸேஷன். ஓகே, ஸோ இந்த தமிழ்நாட்டில் நமக்கு ரோட் டேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த புதிருக்கான ஆன்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் வந்து இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 3 மாடலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் எஸ்டி. இல்லை 2 மாடல் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் அண்ட் டிவிஎஸ் ஐக்யூப், இந்த 2 மாடலுமே வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டியோட மேட்டர் என்ன ஆச்சு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. ஏன்னா அவங்க லான்ச்சுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில் ரிவீல் பண்ணல, ஸ்பெக்ஷீட் மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்போ புக்கிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி வந்து புக்கிங்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்குமே வந்து புக்கிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்காச்சும் வண்டி கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப போன வருஷம் எண்டு வரைக்குமே அப்படியே லென்த்தியாக இழுத்துக்கிட்டு போச்சு. ஆனால் டிவிஎஸ் ஐக்யூப் தரப்புலேருந்து இதோ நவம்பர் தரேன், டிசம்பர் தரேன்னு சொல்லி அப்படியே ஜான்வரி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாரையும் ஒரு சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆட்டோ எக்ஸ்போவில் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி அவங்களோட ப்ரீமியம் மாடலை வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். அது கூட ஜஸ்ட்டு நீங்கள் மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023ல் இவங்க அந்த டெமோ பீஸ் வச்சதுக்கப்புறம் டிவிஎஸ் சைட்லேருந்து நிறைய ஆக்டிவான ட்வீட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ட்வீட்ஸ் என்னன்னா, விரைவில், ஓகே, வெரி வெரி சூன் டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அதாவது டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ட்விட்டர் பேஜில் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக கருதப்படுது. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, எப்போ லான்ச் பண்ணுவீங்க, வெரி வெரி சூன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெரி வெரி சூனை 2 வெரி போட்டிருக்கிறதுனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு மார்ச்சுக்குள்ளே நமக்கு டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்னமும் இதோட ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் பல ட்வீட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சு, இவங்க டைரெக்டாக யாரை காம்படிட் பண்ணுறாங்கன்னா ஓலா S1 ப்ரோவை தான் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்சு, அதுவும் நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா S1 ப்ரோ தான் கிட்டத்தட்ட ஒரு 120லேருந்து 130 வரைக்கும் நமக்கு ரியல் மைலேஜ் வருது. இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்து கன்சர்வ் பண்ணி ஓட்டினீங்கன்னா 150 மேலேயே வந்து கிடைக்குது அப்படின்னு நமக்கு ஓலா S1 தான் இப்போ வரைக்குமே வந்து மைலேஜில் டாப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப் வந்து கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் தருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்ஸே வந்து உங்களுக்கு 110 கிலோமீட்டர் மைலேஜ் தரும்போது உங்களுக்கு டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்ட்டு தாராளமாக 150 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு மைலேஜ் தரும். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1,43,000 45,000க்குள்ளே நமக்கு வந்து ஓலா S1 ப்ரோ வந்து கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட ப்ரைஸிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து சம்வேர் உங்களுக்கு ஒரு 140லேருந்து ஒரு, அதாவது 1,40,000லேருந்து 1,55,000க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த டேக்ஸு அண்டு இவங்க இந்த இன்சூரன்ஸ்லாம் போக ஒரு 1,60,000க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஈவன் கம்மியாக தான் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸை பார்க்கும்போது உங்களுக்கு
இந்த 1,40,000 இல்லை 1,50,000 தான் ஆன் ரோட் ப்ரைஸ் வைப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா S1 வந்து நல்ல ஒரு காம்படிஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூமே வந்து உங்களுக்கு 1,33,000 கிட்ட போகுது. ஓகே, ஸோ ரொம்ப அதிகமான விலை வித்தியாசம் இருக்காது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸு டிவிஎஸ் ஐக்யூப்லேருந்து உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக தெரிய போகுது. TVS Iqube STக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கும் ஒரு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். கம்பெனி என்ன முடிவு பண்ணுது அப்படின்றத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். சரி, இது வந்து TVS Iqube STலேருந்து வந்த அப்டேட்ஸு. அடுத்தது ஆம்பியர்லேருந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஆம்பியர் 2 மாடல் தான் விட்டுருந்தாங்க. ஆம்பியர் மேக்னஸ், அப்புறம் ஆம்பியர் மேக்னஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போன மாடல். ஓகே, அண்ட் ஆம்பியர் மேக்னஸ் EX அப்படின்னு சொல்லி அதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக பேட்டரியை கொஞ்சம் ஏற்றுனாங்க. ரொம்பலாம் ஏற்றலை, கொஞ்சம் ஏற்றுனாங்க. ஆனால் ப்ரைஸை மட்டும் நல்லாவே ஏற்றிட்டாங்க. இப்போ புது மாடல் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாடலில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் வந்து உங்களுக்கு கான்செப்ட் மாடலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வந்தாலே கொஞ்சம் டைம் ஆகும். அது வரதுக்கு கான்செப்ட்லாம் வந்து ரியல் டைமில் வரதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டிப்பாக ஆகும். ஸோ அது இப்போதைக்கு நடைமுறையில் வருமா அப்படின்றது தெரியல. பட் இன்னொரு மாடல் ஆம்பியர் பிரைமஸ் அப்படின்னு ஒரு ப்ரீமியம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து கொண்டு வராங்க. அவங்க செக்மெண்ட்லேயே ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்த 2023 கண்டிப்பாக லான்ச் ஆகிடும். அதுக்கான ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்றது தெரியுது. பட் நல்ல ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸாக தான் வைப்பாங்க அப்படின்றது தெரியுது. சரி, இதுக்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 கிலோவாட் உங்களுக்கு LFP பேட்டரி வருது. ஓகே, ஸோ இதுக்கான LFP பேட்டரிக்கான டெக்னாலஜி இப்போ நிறைய எலக்ட்ரிக் பிராண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா பென்லிங் பிலீவில் நம்ம 3 கிலோவாட் கிட்ட நம்ம வந்து பேட்டரி பார்த்துருந்தோம். சப்சிடி பஞ்சாயத்துனால அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரல. பட் பென்லிங் பிலீவ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பியரில் 3 கிலோவாட்டில் உங்களுக்கு LFP பேட்டரியோட கொண்டு வராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. சரி, இந்த LFP பேட்டரி மட்டும் இல்லாமல் அவங்க ரேஞ்சுமே வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட IDC ரேஞ்ச் வந்து 120 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக 3 கிலோவாட் பேட்டரியில் ஒரு 110 கிலோமீட்டர் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட மோட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் மவுண்டட் மோட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பெல்ட் டிரைவ் மோட்டர் கொடுக்க போகிறாங்க. இதுவே உங்களுக்கு 3.8 கிலோவாட் கிட்டத்தட்ட உங்களுக்கு பீக் பவர் பார்த்தீங்கன்னா 3.8 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால 0 to 40 வந்து உங்களுக்கு 5 செகண்டில் உங்களுக்கு பிக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா இது வரைக்கும் ஆம்பியரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒழுங்காக போகாது, பேட்டரி ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க, இட வசதி மட்டும் நல்லாயிருக்கும், பில்டு குவாலிட்டியில் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்து இவங்க கொண்டு வந்த அந்த NMC பேட்டரி வந்து அடிக்கடி ப்ராப்ளம் இருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிருந்தது. நிறைய பேர் வந்து ஆம்பியர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. மோட்டர் ரிலேட்டட் அந்த பழைய ஹப் டிரைவ் மோட்டர்லேயுமே வந்து பிரச்சனை இருந்தது. இப்போ ஆம்பியர் சைட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஆம்பியர் வந்து இதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் இதில் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பட்ஜெட்டில் கொஞ்சம் ஒன்றாச்சும் ஒரு ட்ரம் பிரேக்குக்கு பதில் டிஸ்க் பிரேக் வச்சிருக்கலாமா? ஏன்னா ஒரு 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஷார்ப் பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். பட் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கூட நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓட்டி பார்த்துட்டு சொல்லுவோம் இவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IoT ஃபீச்சர்ஸு ஆம்பியரோட ஒரு சாஃப்ட்வேரை கூட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, மொபைல் ஆப்பு. ஸோ கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வெரி எக்ஸைட்டட் டு சி ஆம்பியர்லேருந்து பிரைமஸ் அப்படின்ற மாடலை கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ரோட் டேக்ஸி இப்போ 100% எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டாங்க. பஸ் தமிழ்நாட்டில் இப்போ ரோட் டேக்ஸு கிடையாது. ஓகே, ஆனால் இந்த ஸ்மார்ட் கார்டு, அதாவது RC அப்படின்றத ஸ்மார்ட் கார்டு ஆக்கிட்டாங்களா, ஸ்மார்ட் கார்டுக்கான ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது சம்வேர் பிட்வீன் 800 to 900 வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓலாவில் இப்போ அப்டேட்டடாக பார்த்தீங்கன்னா ஓலாவில் இதுக்கு முன்னாடி, அதாவது ஜான் மந்த் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது 1,58,000 இருந்தது. 14,000 வந்து உங்களுக்கு ரோட் டேக்ஸ் மட்டுமே போட்டு இருந்தது. இப்போ அந்த ரோட் டேக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ
ஸோ இது அப்டேட் ஆயிருந்தது ஓலாவில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 990 ருபீஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு சார்ஜஸ் மட்டும் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓலா S1 ப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,43,000 வந்து உங்களுக்கு ப்ரைஸு இதில் போட்டுருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரியுது, இதில் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. நியூஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 டேஸ் முன்னாடி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியலாக கரெக்டாக நம்மளோட வீடியோக்கு அப்புறம் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட டாக்ஸேஷன் அன்டில் 2023லேருந்து 25 டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு ரெனியூ பண்ணியிருக்காங்க. ரோட் டேக்ஸு எக்ஸப்ஷன் 100% எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எ வெரி குட் நியூஸ். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் போன வீடியோவில் வந்து நீங்கள் இதை பற்றின விமர்சனம் வச்சிங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய குட் நியூஸ் காத்துட்டு இருக்குது, நிறைய வந்து புது வரவுகள் இருக்குது, நிறைய நம்ம உங்ககிட்ட பேச வேண்டியதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆட்டோ எக்ஸ்போ 2023ல் வந்த இந்த புது வரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை அஸ் யூஷுவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.